மத்திய உள்துறையின் கீழ் செயல்படும் டெல்லி காவல்துறை வங்க மொழியை வங்கதேச மொழி என்று குறிப்பிட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள டெல்லி காவல்துறை ஒரு கடிதத்தில் வங்காள மொழியை வங்கதேச மொழி என்று குறிப்பிட்டது தற்போது தேசிய அளவில் பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, இது வங்காள மொழி பேசும் மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில வங்காள மொழி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள டெல்லி காவல்துறை வங்காள மொழியை வங்கதேச மொழி என்று வர்ணித்துள்ளதாகவும், நமது தேசிய கீதம் எழுதப்பட்ட மொழிக்கே நேரடி அவமானம் என தெரிவித்துள்ளார். இது தற்செயலான பிழை அல்ல, பன்முகத்தன்மையை தொடர்ந்து குறைமதிப்பிற்கும் உட்படுத்தும் செயல் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அடையாளத்தை ஆயுதமாக்கும் ஒரு ஆட்சியின் இருண்ட மனநிலையை இது அம்பலப்படுத்துகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்திய அல்லாத மொழிகள் மீதான இந்த தாக்குதலில் வங்க மொழிக்கு மம்தா பானர்ஜி ஒரு கேடயமாக நிற்கிறார் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தக்க பதிலடி இல்லாமல் இந்த தாக்குதலை அவர் கடந்து செல்ல மாட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.